பட்ட வழிபாடு. இதில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள், இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம், இந்த வழிபாடு என்ன பண்ணும் அப்படிங்கறத வந்து துர்கா சப்தசதி குறிக்கிறது. இந்த மந்திரத்தை இந்த நவராத்திரியில யார் யாரெல்லாம் எடுத்து நீங்க துர்கா சப்தசதி நீங்க நெட்ல போட்டீங்கன்னா வரிசையா வரும். நீங்க உட்காந்து அந்த மந்திரத்தை சும்மா கேளுங்க. நான் உங்களை பாராயணமே பண்ண சொல்ல, வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அதை உட்காந்து எடுத்த உடனே எல்லாத்தாலையும் பாராயணம் பண்ண முடியாது. 700 ஸ்லோகம் இருக்கு. எப்போ நீங்க உட்காந்து மனப்பாடம் பண்ணுவீங்க? இந்த நவராத்திரியில மனப்பாடம் பண்றது சாத்தியம் இல்லை. ஆனா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, துர்க கணபதி. இப்ப நான் கொடுக்குற வழிபாடை ஃபாலோ பண்ணுங்க. ஓம் துர்க கணபதியே நமக அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை ஒரு 27 தடவை சொல்லிருங்க. ஓம் துர்க கணபதியே நமக, ஓம் துர்க கணபதியே நமக. இது வந்து துர்க கணபதியோட நாம மந்திரம். துர்காவோட கணபதியை வழிபடாம உங்களுக்கு துர்கை சித்தி அடைய மாட்டான். ஸோ துர்க கணபதியோட நாம மந்திரத்தை எடுத்துட்டு அடுத்தது வந்து துர்காமாக்கு ஸ்ட்ரைட்டா போயிருங்க. இந்த துர்க சப்தசதி எடுத்து நீங்க பாட்டுக்கு நெட்டை ஆன் பண்ணி வச்சிருங்க. நெட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு துர்க கணபதிகிட்ட வேண்டிங்க.